மாமா 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 ஏண்டா ஏண்டா என் வாழ்க்கையோட ஆடுறீங்க? நான் அப்படி என்னடா தப்பு பண்ணிட்டேன்? அப்போ எங்க அப்பாவை கொன்னுட்டீங்க, இப்போ எங்க மாமாவையும் கொன்னுட்டீங்க. நான் என்னடா தப்பு பண்ணேன்? எதுக்கா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க சாகடிக்கிறோமா? முதல்ல உங்க அப்பா யாரா? யாரா? உன்னோட மந்திரவாதி வந்தார்ல, அவரோட பையன்டா. சொல்லுங்கடா, உங்களை யார் கொன்னது? எதுக்குடா கொன்னீங்க? யார் செஞ்சீங்களோ அவங்களா முன்னாடி வரலனா அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். டேய் போதுண்டா, இது வரைக்கும் நடந்தது விட்டுரு. இங்கேருந்து போயிடலாம் வாடா. இங்க நாம இருந்தோம்னா செத்துருவோம்டா. இறந்து போனது உன்னோட அப்பா இல்லடா, என்னோட அப்பா. ஆமா, அதனால தானே அன்னைக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இங்கே வந்திருக்கோம். டேய் மாப்பிள்ள, உங்க அப்பாவுக்கு நடந்தது கொலைன்னு தெரிஞ்சிருக்குடா. நம்ம அங்க போயிட்டு உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கணும்டா. இதெல்லாம் யார் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நானும் உங்க கூட வரேன்டா. ஆமாண்டா, உனக்கு துணியா நான் வரேன் மாப்ள. நானும் உங்க கூட வரேன். அது எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்களா? நீங்க என் கூட இருந்தாலும் இல்லைனாலும் சரி, நான் மட்டும் தனியா போராடியே தீருவேன். இங்க சிச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. நீ உடனே சனாவை கூட்டிக்கிட்டு இங்க இருந்து கிளம்புற. சரி, நீங்க ஜாக்கிரதையா இருங்க, நாங்க கிளம்புறோம். டேக் கேர்டா. அகில் 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 கதவு தரடா. அகில் 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 இங்க என்ன இவ்வளவு பேய்ங்க இருக்கு? இந்த பேய்ங்க தான் எங்க அப்பாவை கொன்னு இருக்குமோ? நான் இங்க இருந்தா அந்த பேய்ங்க என்னையும் கொன்னுடும் போல இருக்கு. இங்க இருக்க கூடாது. ஜம்.
எங்க இருக்கான்னு தெரியல. எங்க போயிருப்பான்? அப்படி என்னதான் நடந்துச்சு? ரவளி, உன்கிட்ட எதுவும் சொல்லலையா? இல்லதானா, எந்த சின்ன ப்ராப்ளமா இருந்தாலும் எங்ககிட்ட ஷேர் பண்ணுவான். எங்ககிட்ட எதுவும் சொல்லல. என்ன நடந்ததுன்னே புரியல. வெளியே பார்க்கறதுக்கு புலி மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள பூனை அவன். அவன் வந்த முத நாளே எனக்கு தெரியும் அவன் பூனைதான்னு. அவனும் அவனோட ஓவர் பில்டப்பும். ரத்னாகர், எப்பயும் நடந்ததை பத்தி பேசாத. இப்ப என்ன பண்ண போறோன்னு யோசி. இல்லனா எல்லாரும் ரிஸ்க்ல விழுந்துருவோம். இது ஒன்று பாகுபலி சிவகாய் மாதிரி அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அவங்க அப்பாவுக்கு நடந்த மாதிரி தான் அவனுக்கும் ஏதாவது நடந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. அப்படிலாம் ஒண்ணும் நடந்திருக்காது. அப்படி நடந்திருந்தா இங்கேயும் எங்கேயும் பாடி இருந்திருக்கணும்ல. அதனால ரங்காக்கு ஒன்றும் ஆயிருக்காது. எல்லாரும் சேர்ந்து உரிமை போராட்டத்துக்காக மீட்டிங் போட்டிருக்கீங்க போல. முக்கியமான விஷயம் ஒண்ணும் இல்ல, அது உனக்காக தான். ஏன் என்னாச்சு? அந்த ரங்கா காணாம போயிட்டான். ஓ அதுவா? அவன் நைட்டு பயந்து போய் என் ரூம் கதவை தட்டினான். வேணும் தான் நான் டோரை ஓபன் பண்ணல. கொஞ்ச நேரம் கழிச்சு டோரை ஓபன் பண்ணி வெளியே வந்து பார்த்தேன். பேய் நினைச்சேன். பயந்து ஓடிட்டான் போல இருக்கு. அப்படின்னா இந்த வீட்டில் பேய் இருக்கு. எல்லாரும் இவ்வளோ பயங்கரமாலாம் பார்க்காதீங்க. பயந்து சத்துற போகிறேன். ஜஸ்ட் ஜோக் பண்ண அவ்வளோதான். இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் பார்த்தா உண்மையிலேயே பேய் இருக்கிற மாதிரி இருக்கு. பேய் இருக்குன்னு பயப்படுறதுக்கு பதிலா இங்க இருக்கிறது நல்லதுக்கு இல்லைன்னு நினைக்கிறவங்க இங்க இருக்க வேண்டாம். கிளம்பிடுங்க. காஷ்மோராக்கே பயப்படாத வம்சம் எங்களுது. இந்த பேய்ங்க எல்லாம் எங்களுக்கு கணக்கே இல்லை. ஆட்டி படைப்போம். இங்கேருந்து கிளம்பிட்டா இவளை நம்ம வலையில போட முடியாது. கவலி, ரங்கா நம்மளை டெஸ்ட் பண்றதுக்கு தான் போயிருப்பான். நாம அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ரங்கா வர வரைக்கும் இங்கே இருப்போம். நீ என்ன சொல்ற? வெளியில போய் பிரச்சனையில மாட்டிக்கிறத விட நாம இங்க இருக்கிறதே நல்லது. இங்க எல்லாரும் இருக்கிறதுனால நாம எப்படியாவது தப்பிச்சுக்கலாம். நீ எங்க இருக்கியோ அங்கதான் இருப்பேன் அகில். இதெல்லாம் என்கிட்ட நீ தனியா சொல்லணுமா என்ன?